இங்க இவன் கார் தொடச்சிட்டு இருக்கா. அப்ப கபில்ஸ் பேசிட்டு ஒரு பெஞ்சில இருந்து எழுந்து போகும்போது அவனோட பர்ஸ விட்டுட்டு போறாங்க. அத பார்த்ததுமே இவன் கொண்டு போய் குடுக்கலான்னு போறான். ஆக்சுவலா இவனுக்கு வாய் பேச முடியாது. அதனால தொடுறான். ஆனா அந்த பொண்ணு தொட்டதுமே கோவம் வந்து இவன அடிச்சிடுறா. அத பார்த்த பாய் ஃப்ரெண்ட் இவன போட்டு அடிச்சிடுறான். அப்பதான் கையில இருந்த வாலெட்ட காமிக்கிறான். அத பார்த்ததுமே தான் இவங்களுக்கு எதுக்காக வந்தான்னு புரிய வருது. சோ சாரி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. அப்ப இந்த பொண்ணு பேக்ல பணம் இருக்கு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறா. பட் இவன் அந்த பொண்ணு போனதுமே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அப்பன்னு பார்த்து இவன் வரான். அந்த பேக் பக்கத்துலயே தான் உட்கார்றான். அந்த பொண்ணுமே வந்து பார்க்கும்போது அந்த பேக் திறந்திருக்கும். சோ இவன் தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு நீ எதுவுமே கேட்காம அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த பாய் ஃப்ரெண்டுமே இதான் சான்ஸ் இவனை வச்சு சமாளிச்சலாம்னு சொல்லி இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் நெக்ஸ்ட் டே இவங்க டீ குடிக்கும் போது வாலெட்டை வீட்லயே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால காசு இல்லைன்னு சொல்லிட்டு கடைக்காரரும் விட மாட்டாரு. அப்பன்னு பார்த்து இவன் வந்து காசு தரான். அதை பார்த்து இந்த பொண்ணு காசை புடுங்கி மூஞ்சிலே அடிச்சிடா. இவனுமே அங்க வந்து கிளம்பிடுறான். பார்த்தா அடுத்த நாளே வந்து ப்ரப்போஸும் பண்றான். அதை பார்த்த பாய் ஃப்ரெண்ட்லாம் கடுப்பாகிறான். ஆனா இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டை நம்பாத ரொம்பவும் கெட்டவன் சொல்லிட்டு சைக்கிளே காமிக்கிறான். ஆனா இந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியாது. அங்க வந்து கிளம்பிடுறா. தென் அவன் போனதுமே இந்த பொண்ணுகிட்ட வந்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நோட் எடுத்து பெண்ணில் எழுதி காமிக்கிறான். அதை படிச்சதுமே நீ சொல்றதை நம்ப முடியாது, இருந்தாலுமே ஒரு தடவை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ற மாதிரி பேக்ல பணம் இருக்கும், பேங்க்ல போட சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. அந்த வாய் பேச முடியாத பையனையும் மீட் பண்றாங்க. அவனும் வந்து கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். பார்த்தா இவனோட பேக்ல இருந்து இவன் தான் பணத்தை எடுக்கிறான். அதை பார்த்ததுமே இவங்க கோவப்பட்டு அவனை போய் அடிச்சு அங்க வந்து விரட்டி விட்டுறாங்க. தென் இவங்க கிட்ட இது வரைக்கும் பண்ணதுக்கு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பையும் கேட்டு ப்ரப்போஸும் பண்ணி அவன் லவ் ஏத்துக்கிறாங்க.